அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அப்போ ஞானிகளை வணங்கும் போது என்ன ஏற்படும்? வறுமையும் தீரும். பொருள் நீதிக்கு உட்பட்ட பொருள் தான் வேண்டும் என்று எண்ணம் வரும். நிறைய பொருள் வரும். நீதிக்கு உட்பட்ட பொருள் சேகரிக்கணும் வேணும் அப்படி உணர்வு வரும். இல்லைன்னா எப்படி பொருள் சேர்ப்பான்? சில பேர் பொருள் சேர்த்தே பாவியாவான், சில பேர் பொருள் செலவு செய்தே பாவியாகும். முறை தவறி செலவு செய்வான், செய்து முறை தவறினா அளவு கடந்த செலவு செய்வான், வரவுக்கு மீறி செலவு செய்து பாவி ஆகிடும். செலவு செய்து பாவியாவன், சேர்த்தே பாவியாகும். ஆகவே ஒரு பண்பு வர வேணும் என்றால் பண்பு உள்ளவனே பூஜை செய்யணும். பண்பு உள்ளவன் இப்போ ஞானிகள்லாம் பண்புள்ள மக்கள், சாந்தியமே வடிவான மக்கள். சாந்தியமே வடிவான மக்களை பூஜை செய்தால்தான் உங்களுக்கு அந்த பண்பு வரும். இப்போ வறுமை தீரும், நல்ல பண்பு வரும், பெருந்தன்மை வரும், சின்ன புத்தி இருக்காது. யாரை சாப்பிட்றான், யார் சம்பந்தம்லாம் சாப்பிடுவான், யாரை சாப்பிட்றான் போகிறான் வர்றாங்கிற பெருந்தன்மை இருக்குமே தவிர குறுகிய எண்ணம் இருக்காது. ஞானிகளை வணங்கும் போது தான் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் மனுஷ ஜாதி, இப்போ எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அது ஒரு வயசானவங்க அப்படி நினைப்பாங்க, எல்லாமே பிள்ளைங்க தான், ஏன்னா போகுது அந்த ஜாதி துவேஷம் பார்க்குறேன், பாவமாச்சே அப்படிங்கிற உணர்வு. ஞானிகளை வணங்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணங்கள், எல்லாம் நம்ம பிள்ளைகள் அல்ல நம்ம சகோதரர்கள் இப்படியா நினைப்பானே தவிர ஜாதி வித்தியாசம் நினைக்க மாட்டான். ஜாதி வித்தியாசம் நினைக்கிறான்னு சொன்னால் அங்கே இறையருள் இல்லைன்னு அர்த்தம். இல்லை பத்தில் அங்கே இந்த மூலதனம் இல்லை. இறையருள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணமே வராது. அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க மாற்றிக்கொள்றது. திருவருள் துணை இருக்கணும். என்னப்பா எனக்கு இந்த உன்னுடைய பிள்ளைகளையே நான் இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி இவன் இந்த மதம் அப்படின்னு நினைக்கிறேனே, என்ன கொடுமை, என்ன பாவம் செஞ்சனோ, உன் பிள்ளைகளை நான் நினைக்கிறேனே அப்படி எண்ணம் வரும். அப்போ அவங்கள பூஜை செய்தால் தான் அந்த எண்ணம் வரும்.